Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வாயிலாக இந்த வீடியோ மூலியமாய் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கர்த்தருக்குள் நீங்கள் சுகமாய் பத்திரமாய் ஆரோக்கியமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்களும் சுகமாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுகிறது போல இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல நான் யார் வீட்டிற்கும் நான் வரவில்லை என்ற மன வருத்தம் யாருக்கும் வேண்டாம். இருப்பது நான் வராமல் இருப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்ல, நம்முடைய பாதுகாப்பிற்காக தான், எல்லாருடைய நன்மைக்காக தான். ஏதாவது ஒன்று வேண்டுமானால் நீங்கள் தேவ பிள்ளைகள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதான எண்ணிலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்கள் குடும்பத்தை முற்றும் ஆளுகை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் நாம் தேவனுடைய ஆராதனைக்கு நேரம் போக போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்பதற்கு முன்பதாக தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஹல்லேலூயா நீங்கள் உட்காரும்படி அன்பாய் கேட்கிறேன். பயபக்தியாய் தேவ பிரசன்னத்தை நாம் உணர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, மனதியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வத்திற்கு முற்றும் காரணருமா இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்திற்காக எமக்கு கொடியாய் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு நல்ல ஆண்டவரே ஆராதனை வேலை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த ஆராதனை வேலையில தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, தேவனுடைய ராஜ்யத்தை ஹல்லேலூயா உயர்த்தி பிடிக்கும்படி கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் ஆண்டவரே வீட்டில இருந்து தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு தருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஒரு விசேஷித்த கிருபையை என் தேவனாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் ஊற்றியல்லும்படியாய் நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாவே, அடியான் ஒவ்வொரு வீட்டிலே போய் ஜெபிக்காவிட்டாலும் இந்த வசனத்தின் மூலியமாய், இந்த வார்த்தையின் மூலியமாய், இந்த ஆராதனை மூலியமாய் நான் ஆண்டவர் ஊழியக்காரனாக அடியான் ஒவ்வொருடைய வீட்டிற்குள் பிரவேசித்து அவர்களுக்காய் ஜெபிக்கும்படி கர்த்தர் செய்கிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். Let them receive the God's blessing. When disciples entered into a house and they said, let peace be unto this house. இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார்களே, நானும் அந்த வார்த்தையை சொல்லும்படி பிள்ளைகளுக்கு சமாதானம் வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது ஆராதிக்கிறதான இந்த ஆராதனை தேவாவியானவர் பிரியப்படும்படியாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கிருபை பாராட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஆராதனை முற்று பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், திருக்கரத்தால் தாங்கி என்னை. தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய திருக்கரத்தினால தாங்கினார் அல்லவா? அந்த தேவனை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. ஜீசஸ். கரங்களை தட்டி என் கூட சேர்ந்து பாடுவீங்களா?
தூயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. அடுக்கடிகள் கும்பசனம் தியானிக்கையும் இதயமதில் ஆறுதலே காரிருள் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். தேவனுடைய வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, தேவனுடைய வார்த்தையில் நம் இருதயத்தில் வைப்போம். உடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் தியானிக்கையில் இதயம் அதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் நடத்திடுவே. தூயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீ வணைந்திடுவே. தூயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீ வணைந்திடுவே. ஆழ்கடலிலே அலைகளினாலே அசையும் போது என் படையில் என் ஆத்ம நண்பன் இயேசு கொண்டே சேர்ந்திடுவேன். அவர் சமூகம் உறவானவர். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படையில் ஆத்ம நண்பன் இயேசு கொண்டே சேர்ந்திடுவே. அவர் சமூகம் ஆத்ம நண்பன் இயேசு கொண்டே சேர்ந்திடுவே. அவர் சமூகம் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் நடத்திடுவே. தூயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீ வணைந்திடுவே. தூயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீ வணைந்திடுவே. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினாலே காண்கிறேனே இந்த காலத்தை சமதை. இப்ப இருக்கிற சூழ்நிலைகளிலே தேசம் எனக்கு வேண்டாம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம் என்று இருக்கிறவில்லை. உங்களுக்கு ஒரு இன்பக்காரர் காக்கப்பட்டிருக்கிறது. அந்த காணலாகிய பரலோகத்திற்கு சீக்கிரமாய் போவோம். அதற்கான விசுவாசத்தோடு விட பாடுவோம். ஓ லார்ட், அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினால் காக்கிறேனே இந்த காணால் தேசமதை. கண்களினால் காண்கிறேனே இந்த காணால் தேசமதை. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் நடத்திடுவே. தூயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீ வணைந்திடுவே. தூயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீ வணைந்திடுவே. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினால் காண்கிறேனே இந்த கரால்
நடத்திடுமே. தூயவன் கையில் களிமண் நான் அனுதினம் படைத்திடுமே. ஆமே. தூயவன் கையில் களிமண் நான் அனுதினம் படைத்திடுமே. தூயவன் கையில் களிமண் நான் அனுதினம் படைத்திடுமே. தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல அல்லவா இருக்கிறோம். தேவன் நம்மை வணைந்து வைத்திருக்கிறார் அல்லவோ. நாம் இந்த ஹல்லேலூயா ஆராதனை வேளையில என்னுடைய ஹல்லேலூயா 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 நான் ஒரு களிமண்ணாய் மாறி என் தேவனுடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். But God is talking to me and saying, most of the time we never submit ourselves into God's hand. பொதுவாய் அதிகமான நேரங்களிலே நாம் தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதே இல்லை. சுயமாய் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அநேக வேளைகளில் தேவன் நடத்துவது என்ன அல்லது நாம் சிந்தனைகளை செய்கிறோம் என்னது என்பதை அறியாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். If something is not happening the way that I think or that I want to walk, I go depressed and I say, my life is no more. நான் நினைக்கிற பிரகாரமாய் சில காரியங்கள் போகாவிட்டால் உடனே நாம் சொல்லிவிடுகிறோம், இது தேவன் என் மேலே பாசம் வைக்கவில்லை, என் வாழ்க்கை சோர்ந்து விட்டது என்று சொல்லி, என் வாழ்க்கை தொலைந்து விட்டது என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். உன் இருதயத்திலே பலவிதமான குழப்பங்கள் வந்து ஆட்கொண்டிருக்கிறது. உன் இருதயத்திலே பலவிதமான பிரச்சனைகள் வந்து ஆட்கொண்டிருக்கிறது. The reason behind it, I'm not, most of the time I want to run my life by myself. நான் அநேக வேளைகளிலே நான் அப்படி சோர்ந்து போவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், உன் வாழ்க்கை அல்லது என் வாழ்க்கையை நானே நடத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறபடினாலே. ஆனால் உண்மையாகவே தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் எங்க இருக்கிறது தெரியுமா? தேவனுடைய கரத்துல, தேவனுடைய பாதத்துல என்னை களிமண்ணாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் என்னை வணைய வேண்டிய விதத்தில் என்னை வணைந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்ய வல்லவோ. Hallelujah. Hallelujah. Most of the people are saying, அநேகர் இந்த உலகத்துல சொல்றாங்க, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இஷ்டம் போல வாழலாம். ஆண்டவர் வேண்டான்னு சொல்லலையே, இஷ்டம் போல வாழலாம், உண்மைதான். ஆனால் தேவனுடைய கரத்துல தேவ சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளா இருப்போம். ஆனால் ஹல்லேலூயா, அதை காட்டிலும் சந்தோஷமா இருக்கலாம் அல்லவோ. உன்னை நடத்துகிற விதம் அற்புதம். If you worship the Lord from your heart and with your whole heart, ஆராதனை என்பது ஏதோ ஒன்று கரங்களை உயர்த்தி பாட்டு பாடி அப்படியே இசைக்கருவிகளை வாசித்து அல்லது வாசிக்கிறது அல்ல ஆராதனை. Are you a worship lover or you a music lover? நீ இசை விரும்பியா இருக்கிறாயோ, அல்லாவிட்டால் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை விரும்பியா இருக்கிறாயா? தேவனை ஆராதிக்கிற ஆராதனை என்பது ஏதோ ஒரு பாடலை பாடி கரங்களை தட்டி ஆராதிப்பது மாத்திரமல்ல, என் வாழ்க்கை முழுவதும் தேவனை பிரதிபலிப்பதே தேவனுடைய ஆராதனையா இருக்கிறது அல்லவோ. ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆராதனை எங்களோடு கூட பங்கெடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்மை ஒப்பு கொடுத்து அல்லது தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நம்மை தாழ்த்துவோம். Let God talk to us. Hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, தலை தங்கமயமானவர், முடி சுருளானவர். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Hallelujah. Praise God.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீசஸ். Oh Lord, hallelujah. ரபௌரியா வர்ஷதுரியம் ரபௌடா ரபௌடா. கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்பீங்களா? ஹalleluya. ரபௌரியா ரபௌதராதரியா வர்ஷதராதரியா. தலை தங்கமயமானவர், தலை முடி சுருள் சுருளானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அன்பே உருவானவர். தலை தங்கமயமானவர், தலை முடி சுருள் சுருளானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அன்பே உருவானவர். இவரே என் சாரோனின் ராஜா, நீதியின் சூரியன் இவரே, இவரை போல் அழகுள்ளவரை யாராலும் காட்டக்கூடுமோ? இவரே என் சாரோனின் ராஜா, நீதியின் சூரியன் இவரே, இவரை போல் அழகுள்ளவரை யாராலும் காட்டக்கூடுமோ? தலை தங்கமயமானவர், தலை முடி சுருள் சுருளானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அன்பே உருவானவர். தலை தங்கமயமானவர், தலை முடி சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்பும் ஆனவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அக்கினி காலைகள் போல் அவர் கண்கள் எரிந்திடுதே, பெருவெள்ள இரைச்சல் போல அவர் சத்தம் தொனித்திடுதே, அக்கினி காலைகள் போல் அவர் கண்கள் எரிந்திடுதே, பெருவெள்ள இரைச்சல் போல அவர் கண்கள் தொனித்திடுதே. தலை தங்கமயமானவர், தலை முடி சுருள் சுருளானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அன்பே உருவானவர். தலை தங்கமயமானவர், தலை முடி சுருள் சுருளானவர், உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அன்பே உருவானவர். தலை தங்கமயமானவர், தலை முடி சுருள் சுருளானவர்,
மனுஷனுடைய அந்தரே. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. We thank you, Lord. Thank you, Jesus. We thank you, Jesus. We thank you from our heart, Lord. We thank you, Jesus, Jesus, hallelujah. We thank you, Lord Jesus. We thank you, Jesus. ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்திற்காக எமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, பாட்டினாலே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கும்படி, ஆண்டவர் புகழும்படி கர்த்தருக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆண்டவரே பண்ணி கொண்டிருக்கிற ஆராதனை எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே எங்களோடு கூட ஆராதிக்கும் பொழுது இதேனுடைய வல்லமை ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கடந்து போய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுபடியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகளை விசேஷமா நம்முடைய ரத்த கொட்டைக்குள் மூடிக்கொள்ள ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த லாக்டவுன் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க வெளியே போகும்போது ஆண்டவரே ஜனக்கூட்டம் திரளாய் ஜனக்கூட்டங்கள் வெளியே வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் பயம், யாரிடத்துல இந்த நோய் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே நாங்க மாஸ்க் போட்டு இருக்கிறோம், ஆண்டவரே நாங்க கையில சானிடைசர் வச்சிருக்கிறோம், நாங்க சில வேளை ஆண்டவரே எங்களால் கூடுமான வரைக்கும் ஆண்டவரே நாங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம். ஆனாலும் இந்த வியாதி எங்கள் பிள்ளைகள் ஒரு ஆண்டவரே இன்றைக்கு அநேகர் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் செய்தியை நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே நாளுக்கு நாள் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார்களே. ஆண்டவரே நோய் தொற்றினால் ஆண்டவரை கூடிக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இரத்த கொட்டைகளை கர்த்தர் மூடிக்கொள்ளும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், மாஸ்கை காட்டிலும், ஹேண்ட் சானிடைசரை காட்டிலும், டிஸ்டன்ஸை காட்டிலும் எங்கள் தேவனுடைய ரத்தம் எங்கள் மேல் பூசப்படுமானால் எந்த வியாதிகளை தொடாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் பலவீனத்தோடு கூட யாராவது இருப்பார்களே, ஆனால் அவர்கள் இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை தங்களுடைய இருதயத்தில் பயத்தோடு கூட ஐயோ எனக்கும் இந்த கொரோனா ஆண்டவர் இருக்கிற சிம்டம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் கொரோனா வந்து விட்டதோ என்ற பயத்தோடு கூட கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல் தேவனுடைய வல்லமை இப்பொழுது கடந்து போய் தொட்டு ஒவ்வொருவரை சுகப்படுத்துகிறார்கள். God is healing you right now. Receive it right now. Hallelujah. You can't say hallelujah. Oh, பயத்தோடு கூட இருக்காது. அருமையான சகோதரனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, பயந்து கொண்டிருக்கிறாய், ஐயோ எனக்கு வந்து விட்டால் நான் என்ன செய்வேன்? Never, hallelujah, be afraid. The God is with you and He's saying I'm touching you. Cover. My blood is going to cover you right now. இயேசுவின் ரத்தம் உன்னை தொட்டு hallelujah முற்றிலும் hallelujah மூடிக்கொள்ள போகிறது. தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கிறாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. தேவாவியானவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது உங்களோடு கூட சொல்லுகிறேன். விசேஷமாய் சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த சபைக்கு விரோதமாய் ஆண்டவர் இந்த சபை உம்மால கொடுக்கப்பட்ட சபை, இந்த சபை கர்த்தருடைய சபை. இந்த சபை ஒருவேளை இப்ப இருக்கும் சூழ்நிலைகள் நமக்கு பூட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே நாட்கள் வரும்பொழுது திறக்கும் பொழுது மறுபடியும் பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வரும் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. சபைக்கு விரோதமாக எழும்பிருக்கிற எல்லா மனுஷிக ஆவிகள் எல்லாவற்றையும் வந்தவண்டுகிற இயேசுவின் நாமத்தில் let the Holy Spirit touch everyone. பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்திருக்கும்.
ஆண்டவரே, விசேஷமாய் நாங்களும் இந்த நாட்களில் எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறவர்கள், நேச வைத்திருக்க இன்னார் என்பதை அறியபடி கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வரும் நாட்கள் எங்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆண்டவரே நீர் வல்லமையை பயன்படுத்துவார் என்ற விசுவாசம் இருக்கிறது. We believe everything is going to happen. ஆனாலும் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்துல நீங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தமைக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகளுக்கும் கேட்க போகிற வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க போவதற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். எல்லா கனம் மகிமை துதி எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையாகவே எங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதான எண்ணிலே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எதுவாயினும் எங்களோடு கூட தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தயவாய் எங்களோடு கூட தெரியப்படுத்துங்கன்னு சொல்றோம். நீங்க உங்களுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க. அது நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒன்று கூடி ஹல்லேலூயா உங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது தேவன் நன்மைகளை கர்த்தர் செய்வார். ஆகையால் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் சொல்லுங்க. சீக்கிரத்துல இந்த லாக்டவுன் மாறுறதுக்காகவும் நாம் ஒன்றாய் கூடி தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு அந்த வாசலை திறந்து தரும்படி நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பாய் கேட்கிறேன். நாமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிப்போம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக அருமையான நம்முடைய சபையின் மூப்பராய் இருக்கிற தாசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர் வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். நமது சபையில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கவில்லை என்றாலும் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை இந்த காணொளி மூலமாய் நாம் சந்திக்கும்படி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அப்படியாய் அவளோடு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். தேவன் உங்களுக்காக என்ன வார்த்தைகள் வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பதாக கர்த்தரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர், இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்பதை தேவரீர் ஒருவரே அறிந்து வைத்திருக்கிறீர். உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அந்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் அதிலே மகிழ்ந்திருந்து ஆண்டவரே அதிலே அவர்கள் ஜீவிக்கவும் அவர்களுடைய பாதுகாப்பை ஆண்டவரே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் நீர் அருகிலே இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணரவும் அவர்கள் எப்படி உம்மிடத்திலே உறவாட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளவும் தேவரீர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே இன்னும் அவர்கள் உமது கிட்டே வந்து சேர நீங்க உம்முடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கொடுக்கிற வார்த்தை நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்திருப்பீர்கள். கர்த்தர் இந்த வாரத்துக்கு நமக்கு என்ன செய்தியை கொடுப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதன்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இந்த தியானத்துக்கு மிகவும் நன்றாக இருக்கும். அப்பொழுதுதான் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆறுதலும் கிடைக்கும். அந்த வசனங்களை நீங்க பார்க்கணும். அப்பதான் அந்த ஆறுதல் கிடைக்கும். அதனால தான் சொல்றேன்,
வேதத்தை நீங்கள் கையில் வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த நாளில நம்ம ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பார்ப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் எப்படி கேட்க வேண்டும்? இதை யார் கேட்டு பெற்றிருக்கிறார்கள் அப்படி என்பதை தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். தாவீது அவரு பாவம் செய்கிறவர் தான். ஆனாலும் தேவனிடத்துல போகும்போது மன உருக்கத்தோடு அவர் போவார். குழந்தையை போல மாறிடுவார். அதனால தான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அதற்கு ஒரு வசனத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 66:18 எடுத்து பார்க்கலாம். சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரமத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தேனா, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பாருங்க, அவர் எவ்வளவு பாவம் செய்திருக்கலாம். ஆனாலும் அந்த பாவத்தை மறந்துதான் அவரு கர்த்தரிடத்துல வேண்டுதல் பண்றார். அதனால தான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உண்மையா இல்லையா? அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அதனால தாவீதை கர்த்தர் மேலும் மேலும் ஆசீர்வதிச்சுனே போறார். அப்ப என்ன, தாவீது பாவம் செய்யாதவரை பாவம் செய்தார். ஆனால் அவர் அக்கிரமத்தை சுமந்து கொண்டு தேவனிடத்துல போறதில்லை. அவர் குழந்தையை போல போயிடுறார். அதனால தான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அதை சுமந்து கொண்டு போயிருந்தா, அதை மனசுல வச்சுக்கின்னு ஜெபிச்சிருந்தா அவர் செவி கொடுக்க மாட்டார். முதல்ல தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அவர் அதுதான் செய்தார். தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்துல கேட்க வேண்டிய விஷயத்தை கேட்கிறார். அதனால தான் அவர் அந்த விஷயம் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அந்த 19 பாருங்க, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தை கேட்டார். அந்த மன உருக்கத்தோடு பழைய பாவங்களை மறந்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டதனால மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்க வேண்டும் என்றாலும் தாவீது எப்படி மன உருக்கத்தோடு தன்னுடைய பாவங்களை எல்லாம் மறந்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு மறந்து ஜெபித்தாரோ, அது போல நாமளும் ஜெபிக்கணும், கேட்கணும். அப்பொழுதுதான் தாவீது ஜெபத்தை கேட்டது போல நம்முடைய ஜெபமும் கேட்கப்படும். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமும் அப்படிதான் சொல்லணும். நாம் தேவரிடத்துல கேட்கிறதை பெற்றுக்கொள்ளும் போது அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏனென்றால் இப்படிப்பட்ட அந்த பாவங்களை எல்லாம் மறந்து முழு உருக்கத்தோடு தேவனிடத்துல கேட்கும் போது அந்த ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கும் அப்படித்தான். நம்ம பழைய விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கின்னு நம்ம ஜெபிப்பது நல்லது இல்லை. அப்படி ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படாது என்று நம்ம இந்த வசனத்துல பார்த்தோம். அந்த தாவீது போல மன உருக்கத்தோடு நாம் ஜெபிப்போம். மறுபடியும் அதற்கு இன்னொரு காரணத்தையும் அதுக்கு பார்க்கலாம். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் நாம் இன்றைக்கு ஜெபிக்கும் போது நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம்? இல்லை மற்றவர்களை போல மற்ற இந்த ஜனங்கள் கோயிலுக்கு போறாங்க,
உதாரணமா எவ்வளோ கோயிலுக்கு போறாங்க எல்லாரும், ஆனால் கோயிலுக்கு போறாங்க, ஆனால் அங்கே அவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? இது எனக்கு கிடைக்கும் அப்படி என்ற விசுவாசத்தோடு அந்த தேவனிடத்துல கேட்கிறாங்களா? ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசிகள் என்று சொல்வது மாத்திரமல்ல, நம்மிடத்துல விசுவாசம் வேண்டும் என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் கர்த்தர் நமக்கு அந்த வசனத்தின் மூலமா சொல்றாரு. வசனத்தை எடுத்துக்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 6-8 பார்க்கலாம். பக்கம் 312. யாக்கோபு 1 அதிகாரம் 6-8 வரை. ஆனாலும் அவன் எவ்வளவாவைகளும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். பாருங்க, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோட தேவன் நமக்கு இதை செய்வார். நம் தேவன் மேல நமக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது. அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். வேதத்துல நம்ம எவ்வளவு விஷயங்களை படிச்சிருக்கிறோம், படிச்சு நாம் தெரிஞ்சிருக்கிறோம். நமக்கும் கர்த்தர் நிறைய காரியங்களை நமக்கு செய்திருப்பார். ஆனாலும் நம்முடைய ஜெபம் விசுவாசத்தோடு, மறுபடியும் நம்ம ஜெபிக்கும் போது இது எனக்கு கிடைக்கும், என் தேவன் கொடுப்பார், கொடுத்து விட்டார் என்று ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் அந்த இடத்துல அவர் நமக்கு காட்டியிருக்கிறார். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல், கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது உங்க ஜெபத்துல. நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையுள்ள ஜெபமா இருக்கணும். விசுவாசத்தோட கேட்க கடவன், விசுவாசத்தோட கேட்கணும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். பாருங்க, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். கடல் அலை ஒரு இடத்துல எப்பவுமே இருக்காது. அது பாட்டுக்கு வந்துக்கினே இருக்கும், தொடர்ந்து வந்துக்கினே இருக்கும். சின்ன அலை வரும், பெரிய அலை வரும், ஆனா அது நிக்கிறது இல்லை. அதால என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துலயே காத்துனால அடிபட்டு அலைய வந்துக்கினே தான் இருக்குமே தவிர அந்த கடலை விட்டு மேல, கரையை விட்டு மேல வர்றதுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த அலை நடு கடலுக்கும் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அங்கதான் வீசிடுது. அது மாதிரி தான் நம்முடைய ஜெபம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். அவன் அதுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இவன் கரைக்கும் வர முடியாது, மறுபடியும் நடுக்கடலுக்கும் போக முடியாது. அந்த மாதிரி ஜெபமா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. உங்க மனசுல அலை போல சிந்தனைகளை வச்சுக்கின்னு, தேவையில்லாத சிந்தனைகளை வச்சுக்கின்னு நீங்க போய் ஜெபிப்பீர்கள், ஆனால் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. அப்படிப்பட்டவன் அதுல நீங்க கேட்டதை பெறமாட்டான் என்று கர்த்தர் இங்கே இந்த வசனம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தை பாருங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய பூமிக்கு மனிதரோடு மனிதராய் இருந்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பிதாவின் இடத்துல எப்படி பேச வேண்டும், உங்களுடைய ஜெபம் எப்படி ஒரு நிலையா இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால தான் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் தேவனை நோக்கியே இருக்கணுமே தவிர இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. அதை சிலர் இப்ப தியானம்னு சொல்றாங்க. ஆனா தேவன் ஆதியில உண்டாக்கினது முதல் இந்த நாள் வரைக்கும் அது இருக்குது அப்படின்னு சொன்னா வேதத்துல தான் இருக்குது அந்த தியானம். அதுதான் தியானம். நீங்கள் ஜெபத்திலே எதை கேட்கணுமோ அதை கட்டாயம் நீங்க
ஆணித்தரமா நம்பிக்கையோட நீங்க கேட்பீர்களானால், விசுவாசத்தோட கேட்பீர்களானால், உங்கள் சிந்தனையை சிதற விடாமல் நீங்கள் தேவனிடத்திலே கேட்பீர்களானால், தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர் தான். தன்னுடைய பிள்ளைகளை தள்ளாட விட்டார், கால் தள்ளாட விட்டார் என்று சொல்லுறார். அப்படியானால் அவருடைய நம் ஜெபத்தை எப்படி கேட்பார்? நாம் அவரோடு இணைந்து இருந்து நாம் அவர்கிட்ட சொல்லணும். எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நம்ம பதில் எழுதணும்னாலும் அந்த கேள்வியை நினைச்சு அங்க பதில் எழுதினா தான் நல்ல மார்க் கிடைக்கும். அது போலதான் நம்மளுடைய ஜெபங்களும் அப்படி இருக்க வேண்டும். நீங்க தேவனை நினைத்து அந்த இடத்துல உங்க வேண்டுதலை செய்யணும். அப்பொழுதுதான் தேவன் அதை உங்களுக்கு நிறைவேற்றுவார். இது கர்த்தர் தான் சொல்றார். நீங்க கர்த்தரோடு இணைஞ்சு செய்யணும். ஏதோ நானும் ஜெபம் செய்வேன் என்று செய்யாமல் அவரோடு இணைந்து செய்யும் போதுதான் அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அதை யார் செய்தார்கள் என்று நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் பக்கம் 164 புதிய ஏற்பாட்டில். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6 - 8 அங்க பாத்தீங்கன்னா, பேதுருவுக்கும் யோவானுக்கும் பரிசுத்த ஆவி பலன் வந்தவுடனே அவர்கள் செய்கிற அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். கடவுள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்டை பாருங்க. அவர்கள் அந்த இடத்துல விசுவாசத்தோட அதை செய்யறதுனால அந்த சப்பானி நடந்தான் என்று நம்ம பார்ப்போம். வசனத்தை பார்ப்போம். 6 - 8. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். விசுவாசத்தோட போய் செய்தாங்க. பேதுருவும் யோவானும் விசுவாசத்தோடு ஒரு சப்பானிய நடக்க வைக்கிறார்கள். நாமும் விசுவாசிகள் தானே, நமக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். நமக்கும் நம்மாலேயும் செய்ய முடியும். ஆனால் நமக்கு விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? இல்லை. நீங்கள் தான் அதை, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தான் அந்த விசுவாசத்தை தெரிந்து கொள்ளணும். விசுவாசத்தை பத்தி நிறைய செய்திகளை நீங்க கேட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்குள் விசுவாசம் இருக்கிறதா? மற்ற மனிதர்களைப் போல நாம் இருக்கிறோமா? இந்த உலகத்து மனிதர்களை போல இருக்கிறோமா? இல்லை நம்ம வேறுபட்டு இருக்கிறோமா? நாம் விசுவாசிகள் என்று சொல்றோம், ஆனால் உண்மையான விசுவாசிகள் தானா அப்படின்னு நம்ம இதுல இருந்தே தெரிந்து கொள்ளலாம். நாம் விசுவாசிகளா இருப்போம், விசுவாசத்தோட காரியங்களை செய்வோம், விசுவாசத்தோட தேவனிடத்துல நாம் விண்ணப்பங்களை வைப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். நம்மளுடைய சுயநலத்துக்காகவே நம்ம ஜெபிச்சு பழகிட்டோம். ஆனால் தேவன் அவருடைய சித்தத்துக்கு யார் ஜெபிக்கிறார்கள் என்று பார்க்கிறார், அவர்களுக்கும் செய்கிறார். அதாவது நீங்க கேட்கிறீங்க இந்த உலகத்து காரியங்கள்ல, ஆனால் அவருக்கு சித்தமில்லாத நிறைய காரியங்களை நம்ம கேட்கிறோம். அந்த ஜெபம் கேட்கப்படாது என்றுதான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்றால் 1 யோவான் திருப்பிக்குங்க, 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
ஸ்தோத்திரம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே. பாருங்க, நம்முடைய தேவைகளையே தான் நம்ம கேட்டு நிற்கிறோமே தவிர தேவனுடைய சித்தம் என்ன என்று இதுவரை நாம் அறிந்திருக்கிறோமா? தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு கொடுத்தால் இது நலமா இருக்குமா? உதாரணத்துக்கு திருமண கார்டுல போடுவாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அது உண்மையிலேயே கர்த்தரால் வந்ததா? இவர்களே நிர்ணயிச்சுக் கொள்றதுதான். கர்த்தர் என்ன, அவருடைய சித்தம் என்ன? உங்களை வரதட்சணையும் மற்ற உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய பந்தாவையும், நிறைய பேரு தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு விஷயம் பந்தா காட்டுறது, பெருமைப்படுத்துகிறது அந்த திருமணங்கள்ல நம்ம பார்ப்போம். ஆனால் இது தேவ சித்தம். அந்த காடுல மட்டும்தான் இது தேவனாலே வந்த காரியம்னு போடுவாங்களே தவிர, ஆனால் நடப்பது எல்லாமே இவருடைய சுயநலமாய் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த தேவ சித்தத்தின்படி நடந்தவர் யார் என்று நம்ம பார்ப்போம். அப்படி நடந்து அவருக்கு என்ன கிடைத்தது அப்படி என்று நம்ம பார்ப்போம். சாலமோன் இந்த உலகத்துல அந்த இடத்துல ராஜாவா கர்த்தர் அவரை மாற்றி வைத்தார். அப்போ அவர்கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா சாலமோன் கேட்டது ஞானத்தை கேட்டார். இது தேவ சித்தமா இருக்கிறது என்பது அந்த நாம் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். எல்லா வேதத்துல 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9-14. ஆனா நம்ம 9-14 வாசிக்கிறதுக்கு ஓகே, சரி வாசிக்கலாம். பக்கம் 426 ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல பிள்ளைகள் எல்லாம் வசனத்தை எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வசனத்தோடு நீங்க ஒட்டி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதுக்கு தான் இப்ப இதெல்லாம் நீங்க கவனத்துல வச்சுக்கும் போது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்றத நீங்க நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. அது மாதிரி ஜெபிப்பீங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் நீங்க ஆதாரத்தோட நம்ம பார்க்கும்போது கிடைக்கும். இத சாமிதாஸ் சொல்லல, வேத வசனத்துல அவர்கள் பெற்றுக்கொண்டதையும் அவர்கள் நடந்ததையும் நடத்தி வைப்பதையும் தான் நாம இதுல இருந்து பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9-14. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்கிறார். நம்ம எடுத்த உடனே என்ன கேட்கிறோம்னு நீங்களே உங்களுக்கு தான் தெரியும், நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாள்ல நீங்க கத்துக்கிறது போல ஜெபம் பண்ணணும்ன்றதான் கர்த்தர் விரும்புறார். பாருங்க, இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாய் இருக்கிறதா? பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கும் போது அது ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கிறதா என்பதை நம்ம தான் பார்க்கணும். இங்கே பார்க்கும்போது சாலமோன் கேட்கிறது ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த படிதான் நம்முடைய விண்ணப்பங்களும் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தேவன் அவனை நோக்கி 11 ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு
நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன். கர்த்தர் பாருங்க, அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாவாக்கினார். அந்த ஜனங்களை எப்படி வழிநடத்துவது என்று அவர் யோசித்து இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு கனவுல காண்றார். அவரு தேவன் அவருக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். அப்பதான் அவர் அந்த விஷயத்த சொல்றார், எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க, உம்முடைய ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க. ஆனால் அவர் கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, தன்னுடைய சத்துருக்களை வெட்டி கொலை செய்யணும்னு கேட்கல. ஆனால் அவர் கேட்டது ஞானம். அவருக்காக அவர் எதையுமே கேட்கல, அவருக்காக கேட்கல, அந்த இடத்துல ஜனங்களுக்காக கேட்டார். அந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஞானத்தை கொடு என்று கேட்டார். எனக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுன்னு கேட்கல, ஐஸ்வர்யத்தை கொடுன்னு கேட்கல, என் எதிராளிகளை சாவடிச்சிருக்கணும்னு சொல்லல. நம்ம எத்தனை பேர் நம்முடைய எதிராளிகளுக்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் தேவன் இங்கே அது அவருக்கு பிரியமில்லாத காரியமாயிருக்கிறது. அவருக்கு உகந்த காரியமானால் இந்த சாலமோன் வேண்டிக் கொண்டது போல வேண்டிக் கொள்ள வேண்டும். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. சாலமோன் போல ஒரு ராஜா இதுவரைக்கும் பூமியில இல்லை. ஏனென்றால் அப்படி வாழ்ந்தவர். ஏன்னா சாலமோன் முதலாய் அப்படின்னு நிறைய வசனங்களை நம்ம பார்க்கிறோம். சாலமோன் தான் ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா, ஞானமுள்ள ஒரு ராஜான்னா சாலமோன் தான். அதனால தான் கர்த்தரே அவருக்கு அந்த இடத்துல ஒரு சொல்றாரு, இதுவரைக்கும் இல்லாத ராஜாவும் இனிமேலும் எந்த ராஜாவும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு. சாலமோன் அவருடைய ராஜ்யத்துல மக்கள் ரொம்ப சுபிக்ஷமா வாழ்ந்தார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் கர்த்தர் அவருக்கு அந்த இனிமேல் ராஜா, இப்ப இருக்கிற ராஜாக்கெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். சாலமோன் போல ஒரு ராஜா இனியும் வர முடியாது. இயேசு கிறிஸ்து தான் மறுபடியும் ஒரு ராஜாவானால் இதை காட்டிலும் மேன்மையானவர். அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க போகிறார். அவர் தான் ராஜா. ஆனா இந்த பூமியில இந்த இப்பொழுது எந்த ராஜாவாலையும் சாலமோன் கொடுத்த ஒரு ராஜ்யத்தை போல மக்களுக்கு கொடுக்க முடியாது. அவளை சுபிக்ஷமா சாலமோனுடைய ராஜ்யத்துல மக்கள் வாழ்ந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. கேட்காதே கொடுத்தார். இதுவும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும். அவருக்கு தெரியும் என்ன கொடுக்க வேண்டும். நாம கேட்க வேண்டியது தேவ சித்தத்தின்படி கேட்க வேண்டும். அப்பொழுது அவருக்கு உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அவர் கொடுப்பார். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளை என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். அவர் அந்த இடத்துல ஜெபம் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் எனக்கு ஆயுசு நாட்களை நீட்டித்து கொடுங்கன்னு கேட்கல. ஆனால் தேவன் அந்த இடத்துல உன்னுடைய ஆயுசு நாட்களையும் நான் நீட்டித்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான். நாம நிறைய நேரங்கள்ல இவ்வளவு காலமா நாம் ஜெபிக்கிறோம், வெற்றி பெறவில்லை என்றால் ஏன்? வேதத்துக்கு முரம்பாக நாம ஜெபிக்கிறோம், வேதத்தை விட்டு வெளியே ஜெபிக்கிறோம், இயேசு சொல்லி கொடுத்த விஷயத்தை விட்டு ஜெபிக்கிறோம், இந்த உலகத்தின் மனிதர்கள் போல ஜெபிக்கிறோம். தேவனுக்கு உகந்த மனிதனாய் நாம் ஜெபிக்க வேண்டும். சாலமோன் போல ஜெபிக்கணும், ஜாலமோன் போல நம்ம விண்ணப்பங்களை வைக்கணும். அப்பொழுதுதான்
கர்த்தர் நீ கேளாததையும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், தேவனிடத்துல என்ன கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், பாவம் இல்லாமல் கேட்க வேண்டும், தேவ சித்தத்தின்படி கேட்க வேண்டும். நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டது போல நம்முடைய ஜெபங்கள் இருக்குமேயானால் கர்த்தர் நாம் கேளாததையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சாலமோனுக்கு கொடுத்தது போல நமக்கும் கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார் அல்லவா? அவர் செய்கிறவர். அவர் வாக்கு கொடுத்தால் மாறவே மாறாது. அப்படித்தான் அந்த சாலமோனுக்கு எப்படி செய்தாரோ அதையே நமக்கு செய்ய போகிறார். தேவ சித்தத்தின்படி ஜெபிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தாசனன் கொடுத்ததான தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையானவர்களே, ஜெபம் நாம் எதற்காய் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். விசுவாசம் இல்லாத ஜெபம், இல்லாவிட்டால் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிற ஜெபம், பலவிதமான வன்கண்ணின் ஆவிகளை வைத்துக் கொண்டிருக்கிறதான ஜெபம், இவைகள் எல்லாம் கேட்கப்பட மாட்டாது. ஆனால் எதை தேவன் கேட்பார்? விசுவாசம் உள்ள ஜெபத்தை கர்த்தர் கேட்க போகிறார். தாழ்மையுள்ள ஜெபத்தை கர்த்தர் கேட்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களை நம்மோடு கூட சொன்னார் அல்லவா? இந்த வார்த்தைகள் எல்லாம் இருதயத்தில் வைத்து வருகிற வாரத்தில் நீங்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்து நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். அநேக நாட்களை நாம் ஜெபித்து ஹல்லேலூயா நம்ம ஜெபத்திற்கு பதில் வராமல் இருப்பது காரணம் என்ன என்பதை கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நாம் எல்லோரும் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கண்களை மூடுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்துல நல்ல ஒரு வார்த்தையை தாசனை ஆண்டவரை மறைத்து எங்களுக்கு கர்த்தர் எங்களோடு கூட வெளிப்பட்டீரே. அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் எவ்வளவுக்கு அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக இடத்துல கிட்டி சேர்கிறோம் என்பதை அர்த்தம். ஆண்டவரே, ஏனோக்கை போல மோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய், மோசே போல மோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய், ஆபிரகாமை போல உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டுமானால் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெபம் இல்லாதபடினாலேதான் ஆண்டவரே இன்றைக்கு பலவிதமான குழப்பங்கள், மனப்பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. எனக்குள்ள அந்த விசுவாசத்தின் ஜெபம் வரட்டும்.
எனக்குள்ளே பரிசுத்தத்தின் ஜெபம் வரட்டும், எனக்குள்ளே நம்பிக்கையின் ஜெபம் வரட்டும், எனக்குள்ளே தாழ்மையின் ஜெபம் வரட்டும், எனக்குள்ளே ஆண்டவரே கர்த்தாவே உண்மையாய் நோக்கி பார்க்கிற ஜெபம் வரட்டும். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி கர்த்தரங்களை தொடர்ந்து நடத்தும். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதி. எல்லா கனம் மகிமை துதி எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. சுதிகானமாகி மயமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. சுதிகானமாகி மயமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மயமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே இந்த நாள் ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். உண்மையாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் இந்த ஆராதனையை மற்றவர்களோடு கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களோடு கூட தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.